வணக்கம். டியூட்டரரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து இன்சர்ஷன் சார்ட்டு. ஸோ இன்சர்ஷன் சார்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அன்சார்ட்டடாக ஒரு கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்துட்டு நம்ம சார்ட்டடாக பண்ணுவோம். ஸோ அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஒரு கார்டு இருக்குது. கார்டோட நம்பர் 23ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஒரு கார்டு இருக்குது 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 1 முன்னாடி கொண்டு வருவீங்க, 23 அப்படின்றது ரெண்டாவது கொண்டு வருவீங்க. ஸோ மூணாவது கார்டை செக் பண்ணுறீங்க 10. ஸோ அந்த 10ங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஸோ 1க்கும் 10க்கும் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்க, சாரி 1க்கும் 23க்கும் நடுவில் வந்துட்டு அந்த 10 அப்படின்றது வந்துட்டு கொண்டு வருவீங்க. ஸோ அடுத்த பர்டிகுலர் கார்டு பார்க்குறீங்க 5 அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் வந்துட்டு 10 அதுக்கப்புறம் 23 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த கார்டாக வந்துட்டு 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2ங்கிறது எப்படி ஆர்டர் பண்ணுவோம், ஸோ 1க்கு அப்புறம் வந்துட்டு 2 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 10 அதுக்கப்புறம் 23 அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வருவோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் இன்சர்ஷன் சார்ட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோட் பாருங்கள். ஸோ ஒரு அன்சார்ட்டட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் விட்டுடுங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் அந்த எலமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ அப்போது ஃபார் ஐன்னு ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். 5 அப்படின்றது வந்து எனக்கு ரிட்டன் ஆச்சு அப்படின்னா எனக்கு 4 வரைக்கும் என்னோடய லென்த் அப்படின்றது எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 4 வரைக்கும் என்னோட லூப்புங்கிறது ரன் ஆகணும். அதாவது 0 to 4 மொத்தமாக 5 டைம்ஸ் என்னோட லூப் ரன் ஆகும். அது எதுக்காக அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 0 to 4 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லூப்புங்கிறது எழுதிக்கிறோம். ஸோ டிஎம்பி அதாவது டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அந்த வேல்யூவை வந்துட்டு எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இனிஷியலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐ அப்படின்றது வந்துட்டு 0th பொசிஷனில் இருக்குது இல்லையா. இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0, அப்போ ஏ ஆஃப் 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அது டெம்பரரி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இங்கே வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 23, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ 23. ஸோ அது வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ 0ங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும், ஸோ 0ங்கிறப்ப கேவோட வேல்யூ 0. ஸோ இப்போ 0 greater than 0ங்கிறப்ப இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஆண்டுங்கிறதுனால வந்துட்டு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் லூப்புக்குள்ளே போகும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஒயில் லூப்புக்கே போகாது. இந்த டெம்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு ஏ ஆஃப் கேலேயே வந்துட்டு கொடுத்துருப்போம். ஏ ஆஃப் கேவோட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ என்னன்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் இங்கே நடக்காது ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறப்போ. ஸோ ரெண்டாவது டைம் அப்படின்றப்போ வந்துட்டு என்ன ஆகுனா, லூப்போட வேல்யூ வந்துட்டு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 0லேருந்து 1 அப்படின்ற பொசிஷனுக்கு வரும். ஸோ 1ன்ற பொசிஷனுக்கு வர்றப்போ என்ன ஆகுனா, டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1. ஏ ஆஃப் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் எங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா டிஎம்பி அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஏ ஆஃப் 1ல் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு கொடுக்குறோம். ஐயோட வேல்யூ 1 இருக்கிறதுனால கேல வந்துட்டு 1ன்னு அசைன் ஆகும். 1 greater than 0ங்கிறப்போ இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகும். அண்டு டெம்ப் லெஸ் தென் ஏ ஆஃப் கே மைனஸ் 1 அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஏ ஆஃப் 0ல் இருக்கிறது ஏ ஆஃப் 1, அதாவது வந்துட்டு இந்த டெம்பரரி வேல்யூவை விட வந்துட்டு சின்னதான வேல்யூவா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம், ரைட்டுங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1ங்கிறது அதாவது வந்துட்டு டெம்பரரியில் நம்ம இந்த வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 1ங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அதனால் லூப் அப்படின்றதுக்குள்ளே போகுது. ஸோ இப்போ ஏ ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ ஆஃப் கே மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் கே மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், கே மைனஸ் 1ஓட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ அந்த 0ல் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் எதுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் கேக்கு வந்துட்டு கொண்டு போகிறேன். அதாவது வந்துட்டு என்னன்னா 23ங்கிறத வந்துட்டு எங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த 1 இருக்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு கொண்டு போகிறேன். இந்த 1 ஆல்ரெடி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா டிஎம்பி அப்படின்ற வேரியபிள் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சரிங்களா. ஸோ இப்போ கே ஈக்குவல் டு கே மைனஸ் 1. கேவோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0ன்னு ஆகும். 1 - 1 0ன்னு ஆகும். ஸோ இப்போ 0 greater than 0ங்கிறப்ப இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன வேல்யூ இருக்குது, ஏ ஆஃப் கேங்கிறது வந்துட்டு கேவோட வேல்யூ 0. ஸோ இப்போ டெம்பிள் ஆல்ரெடி வந்துட்டு 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஏ ஆஃப் 0ல் வந்துட்டு அந்த பர்டிகுலர் 1ங்கிற வேல்யூ ப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 1ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு எங்கே ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 23 10 5 2 அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு ஆர்டர் ஆகும். ஸோ எகைன் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம திருப்பி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மூணாவது வேல்யூ வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு எடுத்துக்குவோம். ஐயோட வேல்யூ வந்துட்டு 2ன்னு ஆகும். ஸோ இப்போ 2 வந்துட்டு எடுக்கிறப்போ ஏ ஆஃப் 2ஓட வேல்யூவை டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஏ ஆஃப் 2ல் என்ன வேல்யூ இருக்குது, 10ங்கிற வேல்யூ. இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்.
சரிங்களா? இப்போ 2 greater than 0வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ 2 greater than 0 தான். அதே மாதிரி temp less than a of k minus 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். a of k minus என்னது 2 minus 1, அதாவது வந்து நம்ம ரிவர்ஸில் செக் பண்ணிட்டு போகிறோம், எந்த பொசிஷனில் வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்காக. a of k minus 1ங்கிறது எனக்கு என்ன, அப்போ வந்துட்டு 1 இல்லைங்களா, 2 minus 1ங்கிறப்போ 1. ஸோ அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு 23 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ டெம்பில் வந்துட்டு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10. ஸோ 10 less than 23 அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் உள்ளே வரும் a of k equal to a of k minus 1 அப்படின்னு கொடுக்குறேன். a of k வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு k minus 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். a of k minus 1ல் வந்துட்டு 23ங்கிற வேல்யூ இருக்குது. அந்த 23ங்கிற வேல்யூ a of kங்கிறது வந்துட்டு என்னன்னா இந்த பொசிஷன் 2ங்கிற பொசிஷன். ஸோ இங்கே வந்துட்டு 23 நான் எங்கே மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லைனில் நடக்குது. k ஈக்குவல் டு k minus 1. கேவோட வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 minus 1 அப்படின்றப்போ 1ன்னு ஆகும் இல்லைங்களா. ஸோ 2 minus 1ங்கிறப்போ 1ன்னு ஆகும். ஸோ திருப்பி வந்துட்டு கண்டிஷன் போகும் 1 greater than 0 சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ, டெம்ப் லெஸ் தென் a of k minus 1 பார்க்குறோம். ஸோ 1 minus 1ங்கிறப்போ 0ங்கிற பொசிஷன். ஸோ இப்போ டெம்புங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 10 இல்லைங்களா, டெம்போட வேல்யூ வந்துட்டு எனக்கு 10. ஸோ டெம்போட வேல்யூ 10. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு 10ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ 10 லெஸ் தென் 1 அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு போகாது. இப்போ டெம்பில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு a of kல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டெம்பில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு என்னது 10ங்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே ப்ளேஸ் ஆகும், a of 1 அப்படின்ற இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடும். a of 1ங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரைட்டுங்களா, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ எகைன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு லூப் அப்படின்றது வந்துட்டு போகும். ஸோ ஐயோட வேல்யூ 2லேருந்து வந்துட்டு 3 ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்கும். நமக்கு ஒரு சார்ட்டட் லிஸ்ட்டு கடைசியாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு அன்சார்ட்டட் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கிடைக்கிறது வந்துட்டு சார்ட்டட் லிஸ்ட்டாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If this video helpful to you or any of my videos helpful to you, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.